இவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குதுன்னா, இவங்களே இடிச்சிட்டாங்க, இவங்களே அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மக்களிடையே பரவலாக ஏற்பட்டு விட்டது. இதுக்கு காரணம் யாருன்னா, இது கிரெடிட் யார் கொடுக்கணும்னா பாலிமர் சேனலுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் ஒரு வீடியோ வெளியிடுது. அந்த வீடியோ என்னன்னா, ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா, பேக்ல ஒரு கேமரா, 2 பேர் வீடியோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ யார் எடுத்ததுன்றது அப்புறம் வருவோம். இந்த 2 பேர் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த 2 வீடியோலுமே காரு பைக்கை இடிக்கவில்லை. காரே இடிக்கல, அப்புறம் ஏன் சண்டை போட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ரொம்ப இமோஷனலா கத்த ஆரம்பிக்குது. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குதுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியம். பைக்கே இடிக்கல, நீ எது கத்தன, நீ எதுக்கு திட்டன அவரை பார்த்து அப்படின்னா இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குது இல்ல. மீட்டிங் அந்த சைடு நடக்குது, அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த சைடு இருக்குது. இவர் திரும்பி வரும்போது 2 சைடும் வீடியோ எடுத்துட்டு பேக் சைடு வீடியோ எடுக்கிற, ஃப்ரண்ட் சைடு வீடியோ எடுத்தது யாரு, எதுக்காக எடுத்தீங்க அந்த வீடியோவை? சரி, ஓகே, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இவரை விடுங்க, இவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியோட தலைவர், அது இருக்கட்டும், விடுங்க. அதை தாண்டி இவர் ஒரு எம்பி. ஒரு எம்பிக்கான ஒரு மரியாதை இருக்குது இல்ல. ஒரு நார்மலா இப்போ இன்னொரு எம்பி வச்சுக்க, ஒரு திமுக ஒரு எம்பி வச்சுங்க, இப்ப ஆராசா இருக்காரு, ஓகேங்களா, இல்ல கனிமொழி இருக்காங்க. அவங்கலாம் இதே மாதிரி வரும்போது இதே மாதிரி உங்களால இஷ்யூவை கிரியேட் பண்ண முடியுமா, முடியாதா? இதே மாதிரி பண்ணுவேன், சண்டை போட்டுருவியா போயிட்டா, எகிரி சண்டை போடுவேன் நீ? அவங்க சண்டை போட்டா அவன் தொண்டர்களை விட்டுருவாங்களா உன்ன? இல்ல உங்களோட நோக்கங்கள் என்னன்னு தெரியல.